ஸோ இந்த வாரம் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் அந்த போட்டி எதை பேஸ் பண்ண போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு கிடையாது, ஒரு கான்சன்ட்ரேஷன் டாஸ்க், ஒரு மெமரி டாஸ்க் இது. ஸோ ரெண்டு பேருக்குமே இப்போ யார் வந்து டாஸ்க் விளையாட போகிறாங்க, ஒன்று ஜெஃப்ரி, இன்னொன்று சாச்சனா. ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்குது. தீபக் தான் ஜட்ஜு, ஏன்னா அவர் தான் போன வாரத்துக்கு தலைவராக இருந்தார் இல்லையா. ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவில் கொடுக்கப்படுற டாஸ்க், இந்த டாஸ்க் வந்து இப்போ நம்ம வண்டிக்கெலாம் வந்து நம்பர் பிளேட் இருக்கும் இல்லையா, சேம் அதே தான். டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை கொண்ட நம்பர் பிளேட்ஸ் வந்து அங்கே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. டிஸ்பிளே இருக்காங்க. அங்கே டிவியில் வந்து ஒரு நம்பர் பிளேட்டை வந்து பிக் பாஸ் காட்டுவார். அதை வந்து மெமரி பண்ணி எப்போ அது வந்து டிவியில் காட்டுறது வந்து ஆஃப் பண்ணுறாங்களோ அப்போ போயிட்டு அந்த பிளேட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஏற்கனவே போன வாரம் வந்து நடந்த அந்த ஒரு நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் ரெண்டு பேர் பெஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கியிருந்தாங்க, ஜெஃப்ரி மற்றும் சாச்சனா ஜெஃப்ரி கிட்ட போயிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி காலில் விழுந்து எனக்கு இந்த கேப்டன் பதவி வேணும், எனக்காக விட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நம்ம பேசியிருக்கோம். ஒருத்தன் விட்டு கொடுத்து ஒரு கேப்டன் ஆகி அதில் உங்களுக்கு என்ன பெருமை சேரும் அப்படிங்கிறது தெரில. ஒரு ஸ்போர்ட்டாக எடுக்கணும். ஆனால் சாச்சனாவுக்கு ஒரு பயம், எங்க நம்ம வெளியில் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் வேண்டிதான் இப்போ ஜெஃப்ரி கிட்ட வந்து கேட்குறாங்க. ஜெஃப்ரியும் சரின்னு சொல்லிட்டான், நான் வந்து ஓகே நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ஜாக்லின் கிட்ட வந்து சொல்கிறாப்புல, அருண் கிட்ட சொல்கிறாப்புல. இங்கே மற்றவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது உன் இஷ்டம், நீ பார்த்துக்கோ, உன்னுடைய சுய விருப்பம் அது, இருந்தாலும் யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாக்லின்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யாவுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. சௌந்தர்யா ஜெஃப்ரியை கூப்பிட்டு தனியாக பேசின விஷயம் என்னன்னா, உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இது, இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தணும். ப்ளஸ் இதுக்கப்புறம் உன்னை திருப்பி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக எப்போ சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. 9 வாரம் ஆயிருக்கு இது வந்து உனக்கு சூஸ் பண்ணி உனக்கு கொடுக்கறதுக்கு 9 வாரம் ஆயிருக்கு. அதனால் விஜய் சேதுபதி அவர்களும் உங்களுடைய கேப்டன்ஷிப்பை பார்க்கறதுக்கு நான் ஆர்வமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உனக்கு இருக்கிற வாய்ப்பை நீ வந்து மிஸ் பண்ணிடாத அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இது வந்து கொஞ்சம் ஃபேராக படுத்துருக்கு. இது ஜெஃப்ரியை வந்து யோசிக்க வைக்குது. யோசிக்க வச்சு அவன் என்ன டிசைட் பண்ணுறான்னா, ஓகே நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தணும், நான் கேப்டன் ஆகிறேன், என் கண்ணை திறந்து வச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நேற்று சௌந்தர்யா கிட்ட பேசியிருப்பாப்புல. ஸோ நேற்று நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, ஜெஃப்ரி தான் கேப்டன் ஆகுறாருன்னு சொல்லிட்டு. இந்த டாஸ்கில் ஜெஃப்ரி விளையாண்ட விதம் இருக்கு இல்லையா, எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவன் விட்டு கொடுத்து தான் விளையாண்டான். நீங்கள் கிளியராக லைவோ இல்லை கிளிப்பிங்ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். முதல் 2 பாயிண்ட் வந்து ஜெஃப்ரி தான் எடுக்கிறான், கண்டுபிடிச்சி எடுக்கிறான். அடுத்து சாச்சனா 3 பாயிண்ட் எடுக்கிற வரைக்கும் ஜெஃப்ரி விட்டுட்டான். அவன் எடுக்கவே இல்லை. அவன் போர்டை பார்த்து எடுக்கல, ரொம்ப பொறுமையாக போய் பார்க்குறான். சாச்சனாவுக்கு டைம் கொடுக்குறான். அப்பட்டமா தெரியுது அது. அந்த பொண்ணு அடுத்து 3 போர்டை எடுக்குது, சரிங்களா. ஸோ ஒரு பாயிண்ட் லீடில் சாச்சனா வந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு போர்டு எடுத்து நம்ம ஜெஃப்ரி வந்து அதை சமன் பண்ணுறாரு, 3க்கு 3 அப்படின்ற மாதிரி சமன் பண்ணுறாரு. அடுத்த 2 போர்டுமே தொடர்ந்து சாச்சனா எடுக்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஸோ சாச்சனா வந்து 5 போர்டு எடுத்துடுச்சு, இவன் 3 போர்ட்லேயே நிற்கிறான். அதுக்கப்புறமா தான் 2 போர்டை வந்து ஜெஃப்ரி வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு தோக்கடிக்கணும் அப்படின்னும் போது கூட இது நல்ல மனசு தான், நான் பாராட்டுறேன். அந்த மனசு தான் சார் கடவுள், அதெல்லாம் ஓகே தான். என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு படுதோல்வி இந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஃபேராக அந்த பொண்ணு பரவாயில்ல, ஒரு பாயிண்ட்ல நம்ம தோத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நிம்மதி அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸை கொடுக்குறான். ஸ்பேஸு கொடுத்து அந்த பொண்ணு எடுக்கிற வரைக்கும் சும்மா இருக்கான். கடைசியாக 2 பேரும் டை, 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி டை வருது. அப்போ தான் இறுதியாக பிக் பாஸ் வந்து சொல்கிறாப்புல, இது கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பில் வந்து யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த வாரத்துக்கான தலைவர். அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, பிக் பாஸ் வந்து சைன் போர்டு வந்து டிவியில் காமிச்சாரு. லாஸ்ட்டு சுற்றுக்கு வந்து அப்படி காட்டல. எப்படி காட்டுறாருன்னா, அவர் வந்து நம்பர் வந்து சொல்லுவார், அதை நம்ம காதில் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். 2 முறை நான் சொல்லுவேன், அதை கேட்டு நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாப்புல. இவன் அப்பயும் கூட ஜெஃப்ரி வந்து சாச்சனா அந்த போர்டை பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். பார்த்துட்டு சாச்சனா எடுக்க போகும்போது டக்குன்னு இந்த போர்டை வந்து இவன் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அப்புறமா தான் கேப்டனாக தேர்வாகிறார். ஸோ ஜெஃப்ரியோடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, சாச்சனாவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு தோல்வி, ஒரு நல்ல ஒரு போட்டி, படுதோல்வியாக இருக்கக்கூடாது, அந்த பொண்ணை எங்கன்னா ஃபீல் பண்ணிட போகுதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து இப்போ ஒரு பாயிண்ட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு ஜெஃப்ரி. அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். லிட்டரலாக விட்டு கொடுக்குற மாதிரி தான் அவர் விளையாண்டாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது விட்டு கொடுத்து விளையாடுற கேம் இல்லை ஜெஃப்ரி. ஒருத்தர் தான் கப்பு ஜெயிக்க போகிறாங்க. இது வந்து ஒரு கேம். இப்போ உனக்கும் சாச்சனாவுக்கும் ஒரு ரன்னிங் கேம் வைக்கிறாங்க. அந்த இடத்துல நீ ஓடாமல் நிற்பியா?
அப்படித்தான் பண்ணாப்புல. உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி ஒரு டென்ஷன். ஜெஃப்ரி பண்றதை பார்த்து பாதி பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறான். சவுண்டுக்கு தெரிஞ்சிருச்சு, சத்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஜாக்லினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜெஃப்ரி ஜெயிச்ச பிறகு அப்படி ஒரு கொண்டாட்டம். யாருக்கு? நம்ம கோவா காய்ஸ்க்கு. ஜெஃப்ரி வெளியிலேருந்து உள்ளே வரும்போது பயங்கரமான செலிப்ரேஷன். அந்த பாட்டு, கோவா பட பாட்டு வந்து பாடுறாங்க. ஏன் அவங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா, இவங்களை கோவா கேங்னு சொல்லி சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அதை பெருமையாக எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பக்கம் நடக்குதா, அதன் பின்னாடி ஜெஃப்ரிக்கு வந்து அந்த மகுடம் அப்படிங்கிறது சூட்டப்படுது. ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராரு, ஆடியன்ஸ் போல். இந்த ஆடியன்ஸ் போலில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வார தலைவருக்கு யார் ஒருத்தர் அசிஸ்டண்ட்டாக வைக்கலாம். ஏன்னா போன வாரம் சார்ஜென்ட்டாக சௌந்தர்யா பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுனால ஒருத்தவங்களை இதே மாதிரி அசிஸ்டண்ட்டாக நம்மளே போடுவோம்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் போலில் கேட்டிருக்காங்க. இதில் தான் முத்துனுடைய ஒரு தூண்டுதல் இந்த இடத்துல தான் வருது. ஸோ இதை வந்து சாச்சனா தான் படிக்கிறாங்க. படிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரத்துக்கு தலைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன் போடணும். அது வந்து யார் போடலாம் அப்படின்றத ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒருத்தரை சொல்லணும் அப்படின்றத அந்த லெட்டரில் வந்திருக்கு. உடனே முத்துக்குமரன் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு மனதாக சாச்சனாவை தேர்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சாச்சனா பேரை முன்மொழிகிறார். முதலாளாக இவர் தான். சொன்ன உடனே எல்லாருக்கும் சாச்சனா மேலே அந்த ஒரு இறக்க குணம் வருது, பரிதாபம் வருது. ஜாக்லினை தவிர ஜாக்லின் வந்து பவித்ரா பேரை சொல்றாங்க. மற்றவங்க எல்லாருமே ராணுவ தூக்கலன்னு நினைக்கிறேன். ராணுவ தூக்கல, சவுண்டு தூக்குனாங்களான்றது தெரியல. ஒட்டுமொத்தமாக ஒரு 12-13 பேர் வந்து சாச்சனா பேரை சொல்லி தூக்குறாங்க. ஆரம்பிச்சு வைக்கிறது முத்துக்கு. ஏன் இந்த ஒரு ஏன் இப்படி எப்பயுமே சாச்சனாவுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கறது அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. என்ன தங்கச்சி பசமா. ஸோ இப்படித்தான் சாச்சனா வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக மாறுறாங்க. ஜெஃப்ரி தான் சூஸ் பண்ணாரு நான் நினைச்சேன். அப்படி இல்லை. ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டு அந்த கொஸ்டினுக்காக அந்த பொண்ணை வந்து எல்லாரும் முன்மொழிஞ்சு, வீட்டில் இருக்கிறவங்க முன்மொழிஞ்சு தான் அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கேப்டனாக மாறுது. உடனே யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்னு பிரித்து கொடுக்கும்போது ஜெஃப்ரி வந்து பாதி பொறுப்பை சாச்சனாவுக்கு கொடுக்குறாப்புல. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாச்சனா கிட்ட தான் சொல்லணும். சாச்சனா கிட்ட சொல்லிட்ட பிறகு தான் என்கிட்ட வந்து பேசணும். யாரும் நேரடியாக என்கிட்ட வந்து பேசக்கூடாது. உங்களுக்கு எதனா பிரச்சனையா சாச்சனா கிட்ட சொல்லுங்க, சாச்சனாவே அதை தீர்வு சொல்லுவாங்க. ஒருவேளை சாச்சனாவால் அதை தீர்க்க முடியல அப்படின்னா நான் வரேன். ஏன் இவ்வளவு தாங்குறீங்க அந்த பொண்ணை? எனக்கு புரியல. ஹவுஸ்மேட்ஸும் சரி, ஒரு ஹோஸ்டும் சரி, பிக் பாஸும் சரி, இப்படி தாங்குன்னு ஏன் தாங்குறீங்க? என்ன அவசியம் அதுக்கு? அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. அப்படி கண்டஸ்டண்ட்டை நீங்கள் ஈக்குவலாக தானே பார்க்கணும். ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து சாச்சனாவுக்கு கொடுக்குறாங்க எல்லாருமே. ஸோ அது வந்து தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கேப்டன் சொல்லி ஆடும் பயங்கரமாக. அது ஒரு வகையில் நல்லது தான், நம்ம கண்டென்ட் கிடைக்கும். இப்போ சாச்சனா வந்து நிச்சயமாக என்ன பண்ணோம், அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பயங்கரமான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது போடும். இதில் கூடுதல் பொறுப்புலாம் வேறு ஜெஃப்ரி கொடுக்குறாப்புல. பனிஷ்மெண்ட்லாம் நீங்களே கொடுக்கலாம், ஆனால் பார்த்து கொடுங்க. இந்த நாய் குலைச்சாலோ இல்லை யாராச்சும் மைக்கை சரியாக மாட்டலைனாலோ பனிஷ்மெண்ட்டை நீங்களே கொடுக்கலாம், பட் பார்த்து கவனமாக கொடுங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பையும் சாச்சனா கிட்டே ஜெஃப்ரி கொடுத்துருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவனுடைய பதவியில், அவனுடைய பவரில் ஒரு 90% சாச்சனாவுக்கு கொடுத்துட்டு இவர் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அவ்வளோ இறக்க கொண்டாலாம் நமக்கு தேவையில்லை ஜெஃப்ரி. சீரியஸாக உன்னுடைய கேப்டன்ஷிப்பை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நீ என்னடானா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நீ சும்மா டம்மியாக உட்கார போறியா? இப்போ ராஜாங்கம் டாஸ்க் வந்துச்சுல, அதில் ராஜாவா ராணியா டம்மியாக உட்காந்துருந்தாங்களே, அந்த மாதிரி கேப்டனாக நீ டம்மியாக இருக்க போறியா? கடைசி வாரம் எல்லாரும் வந்து அசிஸ்டன்ட் கேப்டன் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லணுமா? அந்த பேருக்காக தான் நீ இதை பண்ணுறியா? தப்பு. சீரியஸாக சொல்கிற தப்பு. ஸோ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் இதுதான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் அப்பப்போ அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி பண்ணக்கூடிய இந்த செயலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.